வெல்கம் பேக் 12th மக்களே. நம்ம இன்னைக்கான எந்த வீடியோவில் இருக்கோம்னா 12th ஃபிசிக்ஸில் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து கம்பல்சரியில் வந்து 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸில் கேட்க ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இதில் இருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் மோரலஸ் நிறைய கேட்பாங்க. அதை தாண்டி இதில் வந்து நீங்கள் விளக்கத்துக்கு லெசன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஷார்ட்டான ஆன்சர்ஸ் தான் இருக்கும். 2-3 ஸ்டெப்ஸில் ஒரு ஆன்சர்ஸாகவே தான் இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் நானும் சொல்லியிருப்பேன். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் பர்சனல் லைவ் செஷன்லேயும் சொல்லியிருக்கேன். இல்லை அதாவது கிளாஸஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து சிம்பிளான சம்ஸ், அதாவது ரொம்ப ஷார்ட்டான ஆன்சர்ஸ் வர சம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுதான் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்லேயும் பார்த்துருப்போம். அந்த மாதிரி சம்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. நிறைய நானும் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் சொன்னால் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்களா, அந்த சம்ஸ்லாம் நிறைய பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படியுமே எப்படி நீங்கள் எப்படி போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிவன் எழுதினோம். கிவனுக்கு அப்புறம் சொல்யூஷன் போட்டு ஃபார்முலா. ஓகேங்களா, கிவன் எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் வேலை. ஃபார்முலா எழுதினா அடுத்த மீதி வேலையை முடிஞ்சிடும். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கடைசியில் வந்து இந்த யூனிட்ஸ்லாம் வந்து போட மாட்டாங்க. யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாத்தையும் மட்டும் மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா, போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் 2க்கான இது. ஓகேங்களா, இதில் வந்து பேஜ் நம்பரோட என்னென்ன ப்ராப்ளம்ஸும் இருக்குது, இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ நான் பண்ணுங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரில் 6th லெசன் பொறுத்த வரைக்கும் 6.5, 6.3, 6.6 இதில் வந்து நிறைய விஷயம் என்னன்னா 6th லெசன் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. கெஸ் பண்ண முடியாட்டினாலும் இந்த 6th லெசன் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. 6th லெசன் 8th லெசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கோம். ஓகேங்களா, இது வந்து 6th லெசனுக்கான எல்லா கொஸ்டின்ஸ்க்கான இது. ஓகேங்களா, அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடுத்தது 9th வந்து 7.1ல் ஏ மட்டும். அடுத்து வந்து 7.2, 7.6, 7.11, 15, 20. ஓகேங்களா, அடுத்தது வந்து புக் பேக் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான கொஸ்டின்ஸும் இதில் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸும் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வந்து இதில் வந்து 1 and 2 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸு 8.2, 8.4, 8.6, 8, 9, அப்புறம் 1, 2. அடுத்து வந்து 1, 2 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து 5, 7, 11, 14, 15. ஓகே, இது வந்து புக் பேக் நியூமெரிக்கல் சம்ஸ். நெக்ஸ்ட் வந்து 9th லெசன் பொறுத்த வரைக்கும் 9.1, 9.2ல் ஏ சம்மு, 9.7, 9.9, 12, 15. ஓகேங்களா, இது வந்து அது 9th லெசனுக்கான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், அது வந்து புக் பேக் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 9 பேஜ் நம்பரோட மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ நான் பண்ணுங்கள், அது பேஜ் நம்பர் இருக்க சம்ஸ்லாம் வந்து இருக்க சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 31st பொறுத்த வரைக்கும் 10th லெசன் தானே 10.1, 2, 4, 6. ஓகேங்களா, இது வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ். கீழே பாருங்கள், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், புக் பேக் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா, இது வந்து புக் பேக் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். இதையும் நீங்கள் என்ன பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணி கண்டிப்பாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்து வந்து வால்யூம் 1 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 1.4, 11, 12, 13, 20, 21ல் ஏ 24. ஓகேங்களா, இது வந்து என்னது புக் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து புக் பேக்கில் வந்து 1, 11ல் வந்து ஏ அண்ட் ஏ. ஓகேங்களா, எந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 1.14 அதில் இருக்க ஏ சம். 14th வந்து ஏ சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் வந்து 2.2, 2.3, 4, 6, 8, 9, 11, 12, 13, 16, 18, 23, 24, 26, 27. ஓகேங்களா, ரொம்ப பெரிய லெசனாக இருந்தாலும் இதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நான் பண்ணுங்கள், இந்த லெசன் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த சொல்கிற ரெஸ்பெக்டட் சம்ஸாவது ஃபுல் அண்ட் கவர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1 and 2ல் வந்து 1 to 2ல் வந்து 10th சம். ஓகேங்களா, 10th சம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3ல் வந்து 3rd லெசனில் வந்து எக்ஸாம்பிளில் வந்து 26. ஓகேங்களா, 26 சம் மட்டும் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து 4th லெசனை பொறுத்த வரைக்கும் 4.12, 16, 18, 27, அப்புறம் வந்து 1, 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 5th லெசனை பொறுத்த வரைக்கும் என்னது, அது வந்து அது முடிஞ்ச லெசனில் வந்து என்னது 3rd சம்மு. இங்கே பாருங்கள், இதில் வந்து 1, 2, நெக்ஸ்ட் வந்து 3rd. ஓகேங்களா, அப்புறம் 18 சம், 19 சம், 20 சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th லெசனை பொறுத்த வரைக்கும் 5.2, 5.3. இவ்வளோ தான் இதில் இருக்க ஃபுல் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதுவும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்கள், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்கணும். இதை தாண்டி கெஸ் பண்ண முடிஞ்ச லெசன்ஸ். ஓகேங்களா, மோரலஸ் நீங்கள் எந்த லெசன்ஸ்லேருந்து அதிகமாக கேட்பாங்க கெஸ் பண்ண முடியாது. நான் ஒரு இதில் சொல்கிறேன். 6th லெசன், 2nd லெசன், 7th லெசன், 9th லெசன் இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதுலேருந்து அப்புறம் 8th லெசன், 2nd, 6th, 9th, 8th இது லெசன்ஸில் இருக்க ஃபுல் சம்ஸ் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ சம்ஸ் இது இன்க்ளூடட் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து 12th பப்ளிக்கான எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ். என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. ஓகே, பாய்.